அம்பு விதையில உலகிலே சிறந்தவனா ஆகணும். அதுதான் கர்ணனோட கனவு. சாரதி மகன்றதுனால யாரும் அவருக்கு கத்துக் கொடுக்கல. வில்வித்தையில உலகிலே சிறந்த குருவை தேடி கர்ணன் சென்றாரு. அவர்தான் பரசுராமர். ஆனா ஒரு பிரச்சனை. பரசுராமர் சத்திரியர்களை வெறுப்பாரு. அவர்களுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டாரு. கர்ணன் பிராமணன்னு பொய்ய சொல்லி வித்தையை கத்துக்கிட்டாரு. பரசுராமர் எளிதா வித்தையை கத்துக் கொடுக்கல. கடுமையான பயிற்சி அளிச்சாரு. நாளும் பகலும் அம்பு பயிற்சி. கர்ணன் சோர்வடையல. பரசுராமர் கர்ணனின் மடியில தலையை வச்சு ஓய்வெடுத்தாரு. அமைதியான காடு, மெதுவான காத்து. ஒரு கொடிய பூச்சி கர்ணனின் தொடைய கடிக்க ஆரம்பிச்சுது. அந்த பூச்சி மாமிசத்தை தொலைச்சி உள்ளே சென்று ரத்தத்தை வடிய வச்சுது. வலி இருந்தும் கர்ணன் அசையல. குருவோட தூக்கம் களையக்கூடாதுன்னு ரத்தம் பரசுராமன் உடல்ல பட்டு கண் விழிச்சாரு. பரசுராமர் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இவ்வளோ வலி இருந்தும் நீ அசையலனா நீ பிராமணன் இல்லை, சத்திரியன்தான். பொய் கூறி கலையை கட்டுறதுனால நீ கட்டுற இந்த அஸ்திர வித்தை உனக்கு தேவை